தமிழக முதல்வர் அவருடைய தொலைநோக்கு திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள், ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகளை குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் அதில் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகளை குறித்து தொடர் ஆய்வு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆய்வுக்கும் இந்த வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்கினிய துறையினுடைய செயலாளர் கார்கர்லா உஷா அவர்களும், துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த திட்டப்பணிகளில் முழு நேரம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு குறிப்பிட்ட கால அளவிற்குள் எடுக்கப்படுகின்ற திட்டங்களை முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க தொடர்ந்து களத்திற்கு சென்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகளை நல்ல தரத்துடனும் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும், அதேபோல் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற பணிகள், அந்த பணிகளால் அந்த பகுதி மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும், அதேபோல் அந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமா என்று ஆராய்ந்து அந்த திட்டங்களையும் விரைவாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு 5 பணிகளை நேரடியாக கள ஆய்விற்கு மேற்கொண்டு வருகின்றோம். முதல் பணியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர் பகுதியில் புதிதாக ஏற்கனவே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான 8 கிரவுண்ட் நிலப்பரப்பில் சமுதாய கூடம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு முழுவதுமாக சிதலமடைந்திருந்த பகுதியில் புதிதாக திருமண மண்டபம் ஒன்றை கட்டுவதற்குண்டான ஆய்வினை மேற்கொள்ளோம். அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இருப்பதால் அந்த பணிகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியில் ஒரு பெரிய விளையாட்டு திடலை அமைக்க வேண்டும் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அவர் கோரிக்கையையும் நேரடியாக சென்று இன்றைக்கு கள ஆய்வு செய்தோம். அதிலும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 10 கிரவுண்டுக்கு மேலாக இடம் இருக்கின்றது. சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய நம்முடைய ஆர்டிசி அவர்களும் அந்த ஆய்வு பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அதற்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அந்த பணியையும் விரைவாக மேற்கொள்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றோம். மூன்றாவது இடமாக திருவத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மண்டல குழு தலைவர் இருவரும் வைத்த கோரிக்கைக்கு ஏற்று திருமண மண்டபம் ஒன்று கட்டுவதற்குண்டான இடத்தை ஆய்வு செய்தோம். சென்னை பெருநகர மாநகராட்சியின் சொந்தமான இடம், அந்த இடத்திலும் கட்டுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அதற்கும் ஒப்புதல் அளித்திருக்கின்றோம். சிஎம்டிஏனுடைய உறுப்பினரும் நம்முடைய மாவட்ட செயலாளரும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பிற்கினிய அருமையண்ணன் சுதர்சனம் அளித்த கோரிக்கைக்கேற்ப இந்த பகுதியில் ஒரு 1 அல்லது 1.5 ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு சமுதாய கூடத்தை வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் பயன்படுகின்ற அளவிற்கு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதையும் தற்போது துறையோடு ஆய்வு செய்திருக்கின்றோம். சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த திட்டத்தையும் இந்த ஆண்டே எடுத்துக்கொள்வதற்கு ஏற்கனவே அறிவிப்பில் உள்ள திட்டம். இதைத் தொடர்ந்து வில்லிவாக்கம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியழகன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கேற்ப அவர் ஒரு பூங்கா கேட்டிருக்கின்றார். அதையும் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய ஆய்விலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய கலாநிதி வீராசாமி அவர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய ஆர்டி சேகர், அதேபோல் நம்முடைய எபினேசர் அவர்களும், வெற்றியழகன் அவர்களும், மாவட்ட செயலாளர் இந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையண்ணன் சுதர்சனம் அவர்களும், பெருநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வு பணிகள் மேற்கொள்வதால் கிடைக்கப்பெறுகின்ற நன்மைகள் திட்டம் விரைவாக செயல்படுத்தவும், ஏற்படுத்தப்படுகின்ற கட்டமைப்புகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உகந்த வகையிலும் அமைப்பதற்கு பேருதவியாக இருப்பதால் இந்த ஆய்வுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி தொடர்ந்து செயல்படுத்தப்படும்.